வணக்கம். சினி மினிமணி, பாரதி ராஜா, இளையராஜா இவங்க 2 பேரும் தமிழ் பட உலகில் வந்து எந்த அளவிற்கு நினச்சி பார்க்க முடியாத உயரத்தை அடைந்து சாதனைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் வாழ்க்கையில் இவங்க 2 பேரும் எப்படி நண்பர்களாக ஆனார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். என்னென்னா, வாழ்க்கையில் இப்படி தான் இவங்க 2 பேரும் எப்படி வந்து சிறிதும் எதிர்பாராமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்களோ, அதே மாதிரி பல சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட நடக்கலாம். மிகப்பெரிய காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சம்பவம் தான் இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. எப்படி அப்படின்னா, மதுரை மாவட்டத்தில் பண்ணைப்புறம், அதான் இளையராஜாவினுடைய சொந்த ஊர். பாவலர் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன், மூத்த அண்ணன், இளையராஜாவினுடைய மூத்த அண்ணன் பாவலர் வரதராஜன், அதுக்கு அடுத்த அண்ணன் வந்து ஆர்டி பாஸ்கர், அதுக்கடுத்து ராசையா, இளையராஜான்றது இப்போ தானே ராசையா அவர் இளையராஜா, அதுக்கடுத்து அமர் சிங் கங்கைமரன், இவங்க 4 பேரும் சகோதரர்கள். இவங்க 4 பேரும் பாவலர் சகோதரர்கள்ன்ற பேரில் ஒரு இசைக்குழு வச்சுக்கிட்டு பாட்டு கச்சேரி இதெல்லாம் நடத்துவாங்க. பர்டிகுலர்லி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரச்சாரங்கள், மேடை நிகழ்ச்சிகள் இதிலெல்லாம் வந்து பாவலர் சகோதரர்களுடைய கச்சேரி நிறைய நடக்கும். இன்னும் சொல்லப்போனால், நானே 1967ஆம் ஆண்டு நடந்த தேர்தல் நடந்துச்சு இல்லையா, அந்த டைமில் போடி நாயக்கனூரில் நான் 5ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த இவங்களுடைய கச்சேரி இருக்குல்ல, பாவலர் சகோதரர்களுடைய கச்சேரி, இதை நான் 2 கச்சேரி நான் கேட்டிருக்கேன். இந்த 4 சகோதரர்களையுமே நான் பார்த்துருக்கேன். எதுக்காக சொன்னால், அன்னக்கிளியெல்லாம் வந்த பிறகு தானே உங்களுக்கு இளையராஜாவுக்கு தெரியும். நான் அன்னக்கிளிக்கெல்லாம் முன்னாடி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடியே இளையராஜாவை 1967லேயே பார்த்துட்டேன். மேடையில் 2 கச்சேரி, நானே அப்போ அரக்கால் ரோசல் போட்டிருந்த பையன், 10 வயசு எனக்கு. அந்த 2 கச்சேரியை நான் பார்த்துருக்கேன். பாவலர் சகோதரர்களுடைய பாட்டு கச்சேரின்னு போட்டிருப்பாங்க. அந்த 4 சகோதரர்களும் மேடையில் உட்காந்துக்கிட்டு கச்சேரி நடத்துவாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த பண்ணைப்புறத்தில் அவங்களுடைய வீட்டில் இருந்துக்கிட்டு இவங்க வந்து இப்போ இசை கச்சேரி நடத்துறதுன்னா இதெல்லாம் ரிஹர்சல்லாம் பார்ப்பாங்கல்ல, ஹார்மோனியம், தவில்லாம் வச்சுக்கிட்டு, மிருதங்கம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு, கிட்டார்லாம் வச்சுக்கிட்டு ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே, அப்படி ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்களேன். பாரதி ராஜாவை பொறுத்தளவில் தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லி நகரம், அதுதான் பாரதி ராஜாவினுடைய சொந்த ஊர். அவர் வந்து அரசாங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த மலேரியாவுக்காக வீடு வீடாக போய் ஊசி போடணும். அப்போ வந்து மலேரியா வந்து பெரிய அளவில் பரவிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து இந்த மலேரியா தடுப்பு அப்படின்ற ஒரு மேட்ரு பெரிய மேட்டராக இருக்கும். அதுக்கு வந்து இவர் இன்ஸ்பெக்டர், மலேரியா இன்ஸ்பெக்டர் பாரதி ராஜா வீடு வீடாக போய் வேக்சினேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுவரை யாராவது போடாமல் இருந்தீங்கன்னா நான் போட்டு விட்றேன் அப்படின்போது இந்த ஊசியை போடணும். இந்த வேலை தான் பாரதி ராஜா பார்த்துக்கிட்டு இருந்த வேலை. அப்படி இருக்கும்போது இந்த பண்ணைப்புறத்துக்கு மலேரியா இன்ஸ்பெக்டர் அப்படின்ற முறையில் இவர் பஸ்ஸில் வந்து இறங்கி அப்படி வர்றாரு. யோசிச்சு பாருங்கள், பாரதி ராஜா படங்கள்லாம் வருவாங்கள்ல, புதுசாக ஒரு வேலைக்கு ஊருக்குள்ளே வர்றது அப்படின்னா, வாத்தியார் வேலைக்கு வர்றது அப்படின்னா பஸ்ஸை விட்டு இறங்கி அப்படி வருவாங்களே, அந்த பேட்டர்னில் பாரதி ராஜா இறங்கி அந்த ஊருக்குள்ளே வர்றாரு பண்ணைப்புறத்துக்கு. அப்படி வரும்போது தெருவில் அப்படியே நடந்து போகும்போது ஒரு வீட்டில் வந்து இசை கருவிகளுடைய ஓசை கேட்டுக்கிட்டு இருக்குது. அப்படியே மிருதங்கத்தினுடைய ஓசை, தவிலினுடைய ஓசை, கிட்டார் இசைக்கிறது, இந்த சவுண்டு இதெல்லாம் கேட்டவுடனே, என்னையா அது, பண்ணைப்புறன்றது ஒரு கிராமம், இந்த கிராமத்துக்குள்ளே நம்ம வர்றோம், ஏதோ ஒரு வீட்டில் இருந்து ஏகப்பட்ட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸினுடைய சவுண்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்லி, அந்த வீட்டில் என்ன நடக்குது, யார் இருக்காங்கன்னு போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு போகிறாரு. போகும்போது தான் பாவலர் பிரதர்ஸை அவர் பார்க்குறாரு. 4 பேரையும் பார்க்குறாரு. பார்த்த உடனே, நீங்கள்லாம் யார் அப்படின்போது, நாங்கள் வந்து இது மாதிரி பாவலர் சகோதரர்ன்ற இசைக்குழு வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து மேடை கச்சேரிகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. பாரதி ராஜா வந்து மலேரியா இன்ஸ்பெக்டராக இருந்தால் கூட யோசித்து பாருங்கள், அவருக்கு வந்து அந்த கலை தாகம், கலை உணர்வு அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு பாருங்கள், அது இருந்திருக்கு. இல்லைன்னா அவர் தேடி பிடிச்சி இவங்களை போய் ஏன் போய் பார்க்கணும், இவங்க கூட ஏன் பேசணும், அவங்க கூட எப்படி நட்பை உண்டாக்கிடணும், யோசித்து பாருங்கள். அதாவது காலம் எப்படி கலைஞர்களை ஒன்று சேர்க்குது பாருங்கள், இளையராஜாவையும் பாரதி ராஜாவையும். அதுக்கு பிறகு இவர் அவங்களுடைய நண்பராகிட்டார் பாரதி ராஜா. பாரதி ராஜாவே மேடையின் நாடகங்கள், இவரே நாடகம் எழுதுறது, இவரே நடிக்கிறது, இவரே டைரக்ட் பண்ணுறது, தயாரிக்கிறது, அப்படி இப்படின்ற மாதிரி பல மேட்டர் பண்ணி அதுக்கு மியூசிக் வந்து இவங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வாயா போயா வாடா போடான்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு நட்பு அப்படி வச்சுங்களேன். டெய்லி சந்திக்கக்கூடிய நண்பர்கள் ஆகிட்டாங்க. அப்படியே படங்களை பார்க்குறது, படங்களை பற்றி பேசுகிறது, சினிமாவை பற்றி பேசுகிறது, நாடகத்தை பற்றி பேசுகிறது, பாடல்களை பற்றி பேசுகிறது, இசையை பற்றி பேசுகிறது, இந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய நட்பு அவங்களுக்குள்ளே உருவாகிருச்சு. அப்படியெல்லாம் ஆன பிறகு அப்படியே பல மாதங்கள் கடந்து ஓடி அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அப்படி வரும்போது ஒரு நாள் பாரதி ராஜா ஒரு மரத்துக்கு கீழே அப்படியே கவலையாக உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காரு. கவலையாக உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ இந்த சகோதரர்கள் போய் கேட்குறாங்க, என்ன இப்படி கவலையாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு
எப்பவும் உற்சாகமாக இருப்பீங்க, எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருப்பீங்க, எப்பவும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பீங்க, கலகலப்பாக இருப்பீங்க, ஏதோ ஒரு கவலையில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை கொஞ்சம் ஆழமாக நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிறவியில் நம்ம மனிதனாக பிறந்துடுறோம். பிறந்த பிறகு நம்ம எதுக்காக பிறந்தோம் அப்படின்னு இருக்கு இல்லையா? என்ன காரியத்துக்காக நமக்கு இந்த பிறவி கிடைச்சிருக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா? நான் இந்த பிறவியில் வாழ்கிறேன் அப்படின்னா, நான் வந்து வீடு வீடாக போய் யாருக்கு மலேரியா இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி, அந்த மலேரியாவுக்கு ஊசி போடுறதுக்காக நான் பிறந்தேன். அதுக்காகவா இந்த பிறவி எனக்கு கிடைச்சி? நோ நோ, அது கிடையாது. மலேரியா இன்ஸ்பெக்டராக இருக்கிறதுக்காக வந்து படைக்கப்பட்டவன் நான் கிடையாது. நான் வந்து வேறு ஏதோ செய்யக்கூடிய ஒரு ஆள். இந்த வேலையில் நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எனக்கு பிடிக்கல, எனக்கு விருப்பம் இல்லை. அதை பற்றி நான் இப்போ நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் வந்து இப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, நான் சென்னைக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சினி ஃபீல்டுக்குள்ளே போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சி, சினி ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சி, அசிஸ்டன்ட் டைரக்டராக எப்படியாவது உள்ளே நுழைஞ்சி வாய்ப்புகளை பெற்று சினிமாவை டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் என் மனசுக்குள்ளே வந்துருச்சு. அதனால் இனிமேலும் வீடு வீடாக நுழைஞ்சி மலேரியாவுக்கு ஊசி போட்டுன்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அந்த காரியத்தை நான் பண்ணுறதா இல்லை. எனக்கு அதில் விருப்பமும் இல்லை. மலேரியாவுக்கு ஊசி போடுறதுக்காக படைக்கப்பட்டவன் அல்ல இந்த சின்னசாமி. அவர் பேர் சின்னசாமி தானே உண்மையான பேர் அப்படின்ற மாதிரி பாரதி ராஜா சொல்லிட்டார். சொன்ன பிறகு அந்த சகோதரர்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு அதிர்ச்சி தானே, அதிர்ச்சியாக இருக்கும், இல்லாட்டி ஆச்சரியமாக கூட இருந்திருக்கும். என்னது திடீர்னு வந்து சொல்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்தில் சினிமான்றதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. 70s பாரதி ராஜாலாம் வந்த பிறகு தான் யார் வேணாலும் டைரக்ட் பண்ணலாம், யார் வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், யார் வேணாலும் நடிக்கலான்ற மாதிரி காலம்லாம் வந்தது. பாரதி ராஜா இந்த பீரியட் அப்படி கிடையாது. மிகப்பெரிய கோட்டைகள், மிகப்பெரிய நிறுவனங்கள், மிகப்பெரிய இயக்குநர்கள், மிகப்பெரிய நட்சத்திரங்கள் அப்படி தான் நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம். சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. யாராவது கிராமத்தில் இருக்க போய் நான் சினிஃபீல்டில் போய் அசிஸ்டன்ட் ஆக போகிறேன், சினிஃபீல்டுக்கு நுழையலான்னு நினைக்கிறேன், நான் டைரக்ட் ஆகலான்னு நினைக்கிறேன்லாம் அப்படிலாம் அந்த காலத்தில் அப்படி ஒரு எண்ணம் வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. பாரதி ராஜாவுக்கு தான் அப்படிப்பட்ட எண்ணமே வந்திருக்கு. தமிழ் ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பாரதி ராஜா உண்டாக்கணுன்றது கடவுளுடைய விருப்பம், இயற்கையினுடைய நியதி அப்படின்றதான் உண்மை. இல்லாட்டி பாரதி ராஜாவுக்கு எப்படி அப்படி ஒரு தாட் வந்திருக்கும்? பாரதி ராஜா வந்து நான் இம்மீடியட்டாக சென்னைக்கு போகிறேன், உங்கள்கிட்டருந்து பிரிஞ்சு நான் போய் படிப்படியாக முயற்சி பண்ணி எப்படியாவது சினிஃபீல்டுக்குள்ளே நான் நுழைஞ்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பாரதி ராஜா தன்னுடைய பேக்கு இந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே பேருந்தில் ஏறி அப்படின்னும்போது இந்த சகோதரர்கள் அனைவருமே அவரை வழி அனுப்பி வச்சு பாரதி ராஜா படங்களில் வர மாதிரியே தான் அப்படியே பஸ்ஸில் ஏறி போகும்போது அப்படியே பிரியா விடை கொடுத்து வழி அனுப்பி வைப்பாங்களே, அந்த பேட்டர்னில் சகோதரர்கள் வந்து வழி அனுப்பி பாரதி ராஜாவை அனுப்பி வைக்கிறாங்க. அங்கேருந்து பாரதி ராஜா சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு வந்து இங்கே பிறகு அசிஸ்டன்ட் ஆகி பல ஆண்டுகள் பணியாற்றி அதுக்கு பிறகு 16 வயதில் படத்தை டைரக்ட் பண்ணி நட்சத்திர இயக்குனராகி உலகமே பேசக்கூடிய மகத்தான இயக்குனராக பாரதி ராஜா வலம் வந்தார் அப்படின்றதெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள். பாரதி ராஜா வந்ததுனால அதை தொடர்ந்து இந்த சகோதரர்களும் அங்கேருந்து கிளம்புனாங்கல்ல. பாரதி ராஜா இங்கே வந்தாச்சு, இனிமேல் நாமும் போவோம், போய் சினி ஃபீல்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சி ஒரு மிகப்பெரிய வரலாறை நம்ம படைப்போம் அப்படின்ற மாதிரி எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்குல்ல. பாரதி ராஜா வந்த பிறகு தான் அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்து அவங்களும் அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க சென்னைக்கு அப்படின்னு வச்சுங்களேன். இன்றைக்கி வந்து பாரதி ராஜா எவ்வளோ பெரிய சாதனைகளை பண்ணி இருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும். இளையராஜா எந்த அளவிற்கு சாதனைகளை செய்து இப்போதும் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த அளவிற்கு மகத்தான நிகரற்ற சாதனைகளை புரிந்த இந்த 2 மாபெரும் மனிதர்களுடைய நட்பு எப்படி ஆரம்பித்திருக்கிறது, சிறிது கூட அவர்களே எதிர்பாராமல் அப்படின்ற விஷயத்த உங்கள்கிட்ட நான் கட்டாயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை கேட்கும்போது உங்களுக்கு இது மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும்.